ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு நம்ம உப்புமா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரம் வந்துட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. அது நல்லா சூடான உடனேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு அடுத்துட்டு வந்துட்டு என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நல்ல எண்ணெய் காஞ்ச உடனேயே வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக வரட்டும். நல்லா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கடலைப்பருப்பு வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு பொன்னிறமாக ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், வெங்காயம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா ஆனியன் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வச்சுக்கு வந்துட்டு நம்ம சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு சேர்த்த உடனே வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனியன் பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு சூடாக்கி வச்சுக்கிட்டு நல்லா இட்லியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா தேவையானப்போ சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அடுப்புலையே அடுப்புலையே நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பு எடுத்த வரைக்கும் நல்லா நம்ம இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ செம்மையாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சமைச்சு சாப்பிடணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம், செம்மையாக இருக்கும். ஆனால் எனக்கு அதில் இது சேர்க்கறது பிடிக்காது. அதனால் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி மட்டும்